Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் 31 வேகன்சிஸ் இருக்கு. சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா 33 வேகன்சிஸ் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட்ல 43 வேகன்சிஸ் இருக்கு. அவங்களுடைய இனிஷியல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 67,700, 47,600, 44,900. ஸோ 3 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 8, 7 அண்ட் 7 அப்படின்னு நமக்கு லெவலுடைய வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி இன் லா கேட்டிருக்காங்க, ப்ரொஃபிஷியன்சி இன் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வித் மினிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு டிகிரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணல, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இன் ஷார்ட் ஹேண்ட்ல இருந்தது அப்படின்னா அண்ட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் டைப்பிங் ஸ்பீடோட எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் தேர்ட் பர்சனல் அசிஸ்டன்ட், அகெயின் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி, ப்ரொஃபிஷியன்சி, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டருக்கு 30 to 45 years, சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு 18 to 30 years, பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு 18 to 30 years கேட்டிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் கன்செஷன் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸா என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும் செலெக்ஷனுக்குன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோர்ட் மாஸ்டருக்கு டைப்பிங் ஸ்பீட், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஃபைனலா இன்டர்வியூ இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்ல நமக்கு டிகிரி இன் லா கேட்டிருக்கிறதுனால நமக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தாண்டி மீதி எல்லாமே ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கணும். மினிமம் ஸ்பீட் 40 வேர்ட்ஸ் per மினிட்டுக்கு நம்ம பண்ற மாதிரி இருக்கும் 10 minutes டியூரேஷன்ல. ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் 110 வேர்ட்ஸ் per minute நம்ம பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்க டியூரேஷன் 7 minutes. ஸோ இதுல நம்ம மிஸ்டேக்கே பண்ணாம டைப் பண்ணோம் அப்படின்னா 100% மார்க்ஸ். 1% மிஸ்டேக்குக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 குறைஞ்சிக்கிட்டே வரும். தேர்ட் ரிட்டன் டெஸ்ட். இதுல நமக்கு 50 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், 25 ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் இல்லாம தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ளூடா பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 25 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் 1 hour 45 minutes டியூரேஷன்ல. மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 அண்ட் மினிமம் மார்க்ஸ் நம்ம 50 மார்க்ஸ் எடுக்கணும். இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் மேக்ஸிமம், அதுல மினிமம் 15 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அதே மாதிரி தான் 2 போஸ்ட்டுக்குமே இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் 23 டெஸ்ட் சென்டர்ஸ்ல 16 ஸ்டேட்ஸ்ல நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து நம்ம நியரஸ்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு இங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் லிங்கை நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுல நம்ம கேட்டிருக்க பேசிக் பர்டிகுலர்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 பே பண்ணணும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு. 250 rupees எஸ்சி எஸ்டி அண்ட் மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டே டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4. ஸோ டிசம்பர் 4ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டே டு அப்ளை 25th. அண்ட் ஃபைனலா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்க ஒர்க்கிங்கா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்ல கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன் உடைய இன்ஃபர்மேஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.